அவர் வந்து 35 வருஷமா 35 வருஷமா 40 வருஷமா தெரியாது என் கூட இருக்காரு. முன்னாடி வந்து இறை சபையோட ஆரம்ப காலங்களில் கலியுக தேவசித்த சபையின் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களில் எளிமையா வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலங்கள்ல இருந்து அவரோட உடல் உழைப்பை வந்து ரொம்ப கொடுத்துருக்காரு சபைக்கு. ஜாமான் வாங்கிட்டு வர்றதுலேருந்து எங்களோட தவத்தில் வர்றதுலேருந்து எல்லா விஷயங்களையும் கொடுத்து அவருக்கு இறை சபையும் எல்லா அனுக்கிரகங்களையும் கொடுத்தது. குடும்பத்துக்கு ஆகமங்கள்லாம் செஞ்சு குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் அகத்திய பெருமான் அவர் கூடையே இருந்து செஞ்சு வச்சாரு. அது அவரும் உணர்ந்தார், நாங்களும் உணர்ந்தோம். இடையில கொஞ்ச நாள் அங்கிட்டு இங்கிட்டு அவர் எல்லாம் கால் கையில் எல்லாம் சில மாற்றங்கள் ஏற்பட்டு ரணநிலைகள் கண்டு இருந்து திருப்பியும் வந்து சபைக்கு வந்து, ஆனால் எப்பவும் எனக்கு காட்சி ஒன்றுமே தெரிய மாட்டேங்கு, எல்லாருக்கும் தெரியுது எனக்கு தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இடையில வந்து ஒரு வட்டம் நந்தி கூட்டங்களை உள்ள கலைஞ்சி முதல்ல அது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நந்தி கூட்டங்களை எல்லாம் வளைச்சு உள்ள பத்தி விடுதாங்க அப்படின்னா கெடை மாடுன்னு சொல்லுவாங்கல்ல, அது நந்தி தான். நந்தி உலா வந்ததை தான் பார்த்துருக்காரு. இப்போ அது எளிமை எல்லாருக்கும் தெரியுது. ஆரம்ப காலங்களில் பார்த்து அதுதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னார். அப்படி சில விஷயங்கள் காட்சி தெரிய மாட்டேங்கன்னே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தார். இன்னைக்கு உயர்வான காட்சியை பார்த்து அது அகத்திய பெருமான்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணி அதற்கு உண்டான சின்ன சின்ன காட்சிகள் பார்த்துருக்காரு, சொல்ல மாட்டார். இன்னைக்கு வந்து உயர்வாக வந்து நின்று அகத்திய பெருமான் அதான் அகத்திய பெருமான் சந்தோஷப்படுதாரு. பழைய சத்தம் கேட்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னன்னு நினைக்கக்கூடாது இல்லை. நான் இந்த வழிபாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் என் கூட இருக்கார். என்னையோட வயசில் மூத்தவர் இருந்தாலும் 40 வருஷம் இருக்கும். 40 வருஷத்துக்கு 40 வருஷமாக என் கூட இருக்கார். 37 வருஷம் 36 வருஷம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கலாம். அவ்வளோ நாளாக கூட இருக்கார். பக்கத்து ஊரில் இருக்கார். இங்க இறை சித்தனது இகலோக குடும்ப நிலைகளில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்க நிகழ்வுகளில் எல்லாம் அவனுக்குரிய இகலோக தொடர்பில் இருக்கக்கூடிய தலங்களுக்கெல்லாம் சென்று அவன் நிலைதனை நிறைவேற்றி வைக்கின்ற அற்புதமான பணிகளை ஆற்றிய சீடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அவனோடு பல்வேறு காலங்களில் பல்வேறு தொடர்பு தலங்களில் எல்லாம் சென்று தவம் இருக்கின்ற காலங்களில் அவனுடைய அற்புதமான அத்தகைய தவ நிலைக்குரிய உபகரண நிலைகள் உட்பட அவனுடைய தவ நிலைக்குரிய சாதன நிலைகள் உள்ளிட்ட அனைத்திற்கும் உரிய கைங்கரியங்களை எல்லாம் வழங்கி மகிழ்ந்தவன். தன்னுடைய ஒரு கரம் கொடுப்பதை இடது கரம் அறியாது என்று கூறுவார்களே, அந்நிலை கொண்டு வழங்கி மகிழ்ந்தவன் எம் சித்தனுக்கு என்று வாழ்த்து மகிழ்கின்றோம். அகத்தியன் ஓம் அகதீசாய நமக. அதைத்தான் உரைத்தான். எங்கிருந்து வருகின்றது, எவர் கொடுக்கின்றார்கள்? கொடுப்பது சிவம், கொடுக்க நினைப்பவர்கள் சீடர்கள் உள்ளங்களில் இருந்து சித்தர்கள் என்று கூறி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய. அந்நிலையோடு வளம் வருகின்ற சீடனே, சபையை இணைபிரியாது சித்தனோடு உன் வாழ்நாள் இருக்கும் வரை வளம் வரு, அந்நிலைக்குரிய சிரஞ்சீவி நிலைதனை வழங்குகின்ற ஆசிதனை வழங்கி மகிழ்கின்றோம். அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. அதான் அகத்திய பெருமான் சந்தோஷத்துல சொன்னார். உங்களுக்கு தெரியாது இல்ல, அதனாலதான் அதை பத்தி திருப்பி சொல்லுதாங்க. ஜாமான் வாங்கிட்டு வர்றதுல இருந்து எல்லா விஷயங்களும் பண்ணி அவருக்கு உண்டான கைங்கரிய நிலையும் சிறப்பா செஞ்சு வந்து ஒரு கட்டத்துல வந்து கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு திருப்பி இப்போ வந்திருக்காரு. அதனால அவங்களுக்கு வந்தவங்க இப்போ வந்தவங்களுக்கு தெரியாதவங்களும் இருக்கலாம். அதனால அவரை அறிமுகப்படுத்திட்டு அடுத்து யார் காட்சி பார்த்தா